Hello friends, welcome to Iroda Amacha Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான மண்சட்டியை வச்சிட்டு ஒரு மட்டன் வறுவல் நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த மசாலாமே அரைச்சு ஊத்த போறது கிடையாது. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து 2 கிராம்பு போட்டுக்கலாம். பிரியாணி இலை சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 போடுறேன். பட்டை 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 பல்லு பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா மிக்சியில் வச்சு பொடி பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மண் சட்டியை பற்றி எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, இது எங்கேம்மா வாங்கினீங்க அப்படின்ட்டு. இது வந்து கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி ரோட்டில் வின் சூப்பர் மார்க்கெட்டுன்னு மலுமச்சம்பட்டியில் இது இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கவங்கெல்லாம் ஈஸியாக வாங்கலாங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி வந்து நல்லா வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதில் 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் இந்த மாதிரி கீரி போட்டுக்குங்க. பாருங்கள், இதில் ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், இது ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு மட்டனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மண் சட்டிலேயே வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா பொடியாக போட்டுக்கோங்க. நல்லா மட்டனை வந்து நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயம் தக்காளி இதோட போட்டு வதக்கும் போது மட்டன் நல்லா உருண்டு வரும். நல்லா வதக்கும் போது நல்லா முட்டையாக நல்லா வந்துடுச்சு. இதுலேயே வந்து ஒரு 1/4 பகுதி அளவுக்கு வெந்துடும் கறி. பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா சுருண்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, இந்த மட்டனில் இருக்க தண்ணி தான் அது. சீக்கிரமாக மட்டன் வேகிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எடுத்துகிட்டு ஓடு இருக்கு இல்லைங்களா, கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று போடலாம். போட்டிங்க அப்படின்னா நான் வந்து கம்மி தான் 1 கிலோ அப்படிங்கிறதுனால நான் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா பப்பாளி பழம் இருந்தால், பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒரு 2 கீத்து போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். பொடியாக போடக்கூடாது, நல்ல பெரிய கீத்தாக போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் போட்டுடலாம். இது வந்து மட்டன் குழம்பு மிளகாய் தூள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இது கரம் மசால் பொடி அப்படின்ட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் இதை என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் நம்மளாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணுன்றதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை வந்து நல்லா பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தட்டை வச்சு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம போட்ட அந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். நம்ம நல்ல மட்டன் வெந்ததுனால இதை எடுத்து வெளியில் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல மட்டன் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக
எடுத்து தூவி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை இலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இனுக்கு எடுத்து நல்லா பிச்சு போட்டுருவோம். தூவி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு மட்டன் கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.